சரி, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிற நேரம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசன பகுதி ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே இருக்குது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். யாரு? ஆகார். ஆகார் உங்களுக்கு தெரியும். ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே படிக்கிறோம் நம்ம. ஆபிரகாம் சாராள் தம்பதியினர். அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. ஆனால் நிறைய சொத்துக்கள், ஆடு மாடுகள், வேலையாட்கள் நிறைய இருந்தாங்க. அவருடைய மனதிலே, ஆழ் மனதிலே ஒரு கவலை இருந்தது. இவ்வளவு சொத்துக்கும் நமக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போகுதே, நமக்கு பிறகு இதெல்லாம் என்னாகும்னு சொல்லி அந்த மனபாரம் அவரை அழுத்தி கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் சாராள் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். உம்முடைய வம்சம் விருத்தி ஆவதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. அதனால என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் என்பவளை நீர் திருமணம் செய்து கொள்ளும். அந்த காலத்தில் அடிமை முறைகள் இருந்தது. வேலைக்கு அடிமைகளை வச்சிருப்பாங்க, அங்கே வீட்டிலே வச்சு அடிமையாக வைத்திருப்பார்கள். அந்த அடிமை பெண் ஆகார், அவளை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவள் மூலம் நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று சாராள் ஆலோசனை சொல்கிறாங்க. ஆபிரகாமும் அதற்கு சம்மதித்து அவளை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்ட சில நாட்களிலே அந்த அம்மா கர்ப்பவதியாகிறார்கள். கர்ப்பவதி ஆன போது அவர்களுடைய நடவடிக்கை சாராளுக்கு வித்தியாசமாக தெரியுது. இதுவரைக்கும் நம்ம எஜமாட்டி, எஜமான் அப்படின்னு சொல்லி இருந்தவ இப்போ என் வார்த்தை அலட்சியப்படுத்துகிறாள். அது காரணம் என்னன்னா, நான் கர்ப்பமாக முடியலை, தான் கர்ப்பமாகி விட்டோம். அப்போ நம்ம தான் இத்தனை ஆஸ்தி பாஸ்திக்கும் லீகலாக ஒரு எஜமாட்டியாய் மாறிவிட்டோம் என்று நினைக்கிறாள் என்று நினைச்சாங்க. அது உண்மையானு நமக்கு தெரியாது. ஆனால் சாராள் அப்படி நினைச்சாங்க. அவள் தன்னை அலட்சியம் பண்ணுவதை போல. ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு கசப்புணர்ச்சி வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்தாலும் அதை நமக்கு பார்க்கும்போது தவறாகவே தோன்றும். சாராளுடைய மனதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்ததுனால அவள் செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு குறை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள். நேராக போய் ஆபிரகாம்கிட்ட சொன்னாங்க, அவளுடைய நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அதனால நீர் அவளை விரட்டி விடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாம் அதை கண்டும் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஆகாரை கடுமையாக நடத்த ஆரம்பித்தாங்க. கடுமையாக நடத்தி வேலைக்கு மேலே வேலை கொடுத்து, சாதாரண அடிமை பெண்ணாக இருந்தபோது செய்த வேலைகளை விட 7 மடங்கு சுமையை ஏற்றி அவங்கள கடுமையாக நடத்தினார்கள். அதை பார்த்துட்டு ஆபிரகாமிடத்துலையும் போய் சொல்ல முடியலை, இவங்க பண்ணுற டார்ச்சரையும் நம்ம தாங்க முடியலைன்னு சொல்லி ஒரு நாள் ஆகார் எழுந்து வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். அவருடைய கருவில் ஒரு குழந்தை இருக்குது, அதோட போகிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீரூற்று இருக்குது. அந்த இடத்து பக்கத்தில் போய் களைத்து போய் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து அவரிடத்துல பேசி, ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கு போகிறாய்ன்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, நான் என்னுடைய நாச்சியாரிடத்திலிருந்து, என்னுடைய எஜமாட்டியரிடத்திலிருந்து அவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்காமல் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எவ்வளோதான் இருந்தாலும் நீ மறுபடியும் திரும்ப போய் அவளுக்கு அடங்கியிரு. உன்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கருவை நான் ஆசீர்வதிப்பேன், அதை ஒரு பெரிய ஜாதியாகவும் மாற்றுவேன் சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை திருப்பி அனுப்புகிறார். அந்த இடத்துல அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் போகிற இடம் தெரியாமல், போக்கிடம் இல்லாமல், நான் இருந்த இடத்திலும் வாழ வழி இல்லாமல் நம்ம யார் பார்ப்பாங்க? ஆபிரகாமை நம்பினேன், அவரும் பாராமுகமாக இருந்து விட்டார். சாராள் சொல்லுகிறாள் என்பதற்காக தான் திருமணத்துக்கு சம்மதித்தேன், அவங்களும் விரட்டிட்டாங்க. இனி எனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து தான் நான் அந்த இடத்திலிருந்து வெளியேறி ஓடி வந்தேன். ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன், யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், பேசினாலும் பேசாவிட்டாலும் கர்த்தர் என்னை காண்கிற தேவன். அவர் என்னை பார்த்துட்டே தான் இருக்கிறார். என்னை காண்கிறவரை நான் இந்த இடத்திலே நானும் கண்டேன் என்றாள். அதுதான் இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்திருக்கிற வேத வசன பகுதி. கர்த்தருடைய பார்வை படும் இடம். கர்த்தருடைய பார்வை எங்கே படுமோ
நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த விதமான உபத்திரவத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய பார்வை படுகிற இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பார்வையில் இருக்கணும். மனிதன் பார்க்குறான், பார்க்கல, அது வேற. மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, வேற. கர்த்தருடைய பார்வையை மாத்திரம் நீங்கள் விட்டு விலகிவிடக்கூடாது. அப்படின்னா கர்த்தர் பார்க்க முடியாத இடம்னு சில இடம் இருக்குதா அப்படின்னு நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றலாம். கர்த்தர் பார்க்க முடியாத இடம் இருக்குது. வேதத்தில் சொல்லுகிறது, பாவம் நிறைந்த இடம், பாவத்தை பாராதவர். வேதத்தில் ஆபகூக்கின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். பாவத்தை பார்க்க மாட்டார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். ஆனால் ஆக்சுவலாக இந்த வசனம் வேறொரு கருத்திலே சொல்லப்படுகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பூமியிலே அநீதி நடக்கும்போது, அக்கிரமம் நடக்கும்போது, இந்த தீமையான செயல்கள் நடக்கும்போது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டீரே, உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களே, அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே தேவன் கூட பாவத்தை பார்க்க மாட்டாதவர். ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளே போயிட்டாலோ, பாவம் நிறைந்த இடத்துக்குள்ளே போய் அந்த பாவங்களுக்கு சம்மதித்திருந்தாலோ, அவன் கர்த்தருடைய பார்வை விட்டு விலகி விடுகிறான். அதுதான் வேதம் நமக்கு காட்டுகிற சத்தியம். வேதத்தில் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகின்றன. இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்களை ரட்சிக்க முடியாதபடி, காப்பாற்ற முடியாதபடி அவருடைய பலம் குறைஞ்சு போகலை. அவர் கை குறுகி போகவும் இல்லை, அது தளர்ந்து போகவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பேசும்போது, அழும்போது கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காது மந்தமாகவும் போகலை. ஆனால் ஏன் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது? நம்ம செய்கிற ஜெபத்திற்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது? நம்ம பலமுறை கர்த்தரிடத்திலே போய் அவருடைய கதவை தட்டுறோம், ஏன் அவர் கதவை திறப்பதில்லை? ஏன் நம்முடைய ஜெபத்தை கவனிப்பதில்லை என்ற ஒரு சந்தேகம் வருது. அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாக்குகிறது. ஒரு பாவத்தை செய்யும்போது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பிரிவினை, ஒரு சுவர், ஒரு பெரிய திரைச்சீலை விழுந்து விடுகிறது. நான் அவருடைய முகத்தை பார்க்க முடியாமலும், அவர் என்னை பார்க்க முடியாமலும், என் சத்தத்தை அவர் கேட்க முடியாமலும், அவர் சத்தத்தை நான் கேட்க முடியாமலும் பாவம் நடுச்சுவராக எழும்பி வந்து விடுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ கர்த்தருடைய முகம் மறைஞ்சிருச்சுன்னா கர்த்தருடைய பார்வையும் மறைஞ்சிரும். அவரால் உங்களை பார்க்க முடியறதில்ல. அப்போ ஒரு பாவத்துக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பாவம் சரி செய்யப்படாமல் நீங்கள் எவ்வளவுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. அந்த பாவம் நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு பெரிய சுவர் மாதிரி, ஒரு பெரிய பிரிவினை போல 2 பேருக்கு நடுவில் இருக்கிறதுனால அவருடைய பார்வை நம்மேலே விழுவதில்லை. அப்போ கர்த்தருடைய பார்வை விழுந்துருச்சுன்னா, ஒரு ஆளை கர்த்தர் பார்த்துட்டாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால், அவன் கேட்கலன்னா கூட அதை சரி பண்ணி விட்டுட்டு தான் போவார் அந்த இடத்துல. ஆகார் பாருங்கள், ஜெபம் பண்ணவில்லை, என்ன செய்யறதுன்னு கேட்கல. கர்த்தாவே என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் என்ன செய்ய கேட்கல. ஆனால் அவள் பார்வையில் படுற இடத்துல இருந்ததுனால அந்த அம்மா கேட்கல. ஆனால் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அறிந்து தேவதூதன் அந்த இடத்துல பிரசன்னமாகி விட்டார். ஆதியாகமம் 21 பார்த்தீங்கன்னா, மறுபடியும் குழந்தை பிறந்த பிறகு இஸ்மவேலோடு கூட ஆகாரை மறுபடியும் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அப்படி துரத்தின போது பிள்ளைக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது ஆகார் ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த பிள்ளை சாகிறத நான் எப்படி பொறுப்பேன்னு சொல்லி தனியே போய் அழுதாள். அப்பொழுது கர்த்தர் இறங்கி ஒரு நீரூற்றை அவள் கண்களுக்கு முன்பாக காட்டினார். அது வேற. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகார் இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடலை,
பிரச்சனையில் இருக்கிறாங்க, மன பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறதுனால ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறான் நீங்கள் சொல்லாமலே? ஏன் அவள் அழுது கொண்டிருக்கிறாள்? கர்த்தர் உடனே வந்து அவளுக்கு உண்டான ஒரு காரியத்தை ஆறுதல் படுத்தி அவள் பிரச்சனையை சமன் செய்கிறார், சரி செய்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் கர்த்தர் பார்வைப்படுகிற இடத்துல எப்பவும் உங்களை வச்சுக்கிறணும். நீங்கள் ஜெபம் பண்ணி பார்க்குறீங்க, கேட்கப்படலைன்னா கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி ஏதோ ஒரு பாவம் தடை சுவர் போல நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையிலே படாத இடத்துக்கு மாத்திரம் போயிடாதீங்க. ஒரு பாவம் நிறைந்த இடத்துலையோ அல்லது கர்த்தர் பார்க்க முடியாத இடத்துலையோ நீங்கள் போய் அங்கே இருக்காதீர்கள். அது நமக்கு ஆபத்தை கொண்டு வந்துடும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறோமா என்பதை மாத்திரம் சரியாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய பார்வையிலே பட்ட சிலரை, அவங்களுக்கு என்னென்ன நடந்தது என்ற சில காரியங்களை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் காரியம் யார் என்றால் ஆதாம். ஆதாமை கர்த்தர் உருவாக்கி அவன் கையிலே ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதனுடைய நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆதாமை கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ அந்த தோட்டம் முழுசும் அவர் கையில் கொடுத்து, நீ இதில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளலாம், இதில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் உனக்கு ஆகாரமாய் கொடுத்தேன், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். சத்துரு அவர்களை வஞ்சித்த போது அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செய்து அந்த பாவத்தை செய்து விட்டோம். இந்த பாவம் மேலே வந்த உடனே அவர்கள் தாங்கள் நிர்வாணியாக இருப்பதை உணர்ந்து கர்த்தர் வந்துருவாரே, அவர் வர்ற நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தங்களை அவர் பார்வையிலிருந்து மறைத்து கொள்ள முயற்சி பண்ணாங்க. கர்த்தர் வருகிற சத்தம் கேட்குது. அது எப்படியோ இருந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி, சூறாவளி காற்று மாதிரி, இடிகள் சத்தம், மின்னல் சத்தம், ஏதோ கர்த்தர் வர்ற சத்தம் கேட்குது. ஒவ்வொரு முறை சாயங்கால நேரத்தில் கர்த்தர் வரும்போது இப்படித்தான் அவர் வருகிற சத்தத்தை இவர்கள் வழக்கமாக கேட்பது உண்டு. இப்போ கர்த்தர் வர்றாரு, நம்ம அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பார்வையிலிருந்து நம்மை மறைத்து கொள்ள வேண்டும் என்று முதல்ல தங்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக அவர்களாய் ஒரு உடையை செய்தார்கள். அங்கே இருக்கிற இலைகளெல்லாம் பறித்து ஒரு ட்ரெஸ் மாதிரி தச்சு, கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே படக்கூடாதான், அதை அணிந்து கொண்டார்கள். இரண்டாவது, அவர் இருக்கிற இடத்துல நம்ம அவருடைய கண்ணில் படக்கூடாதுன்னு மரங்களுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள், ஒளிந்து மறைந்து கொண்டார்கள். இப்போ பாருங்க நடந்தது என்ன என்று. இதில் நம்ம அறியாத சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 6 வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை புசித்தான். அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அதனால தங்களுடைய சரீரத்தை மூடிக்கொள்ள நினைக்கிறாங்க. அடுத்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். மரங்களுக்கு பின்னால் அவர் பார்வையில் படக்கூடாது, கர்த்தருடைய பார்வையில் படக்கூடாதுன்னு யார் நினைப்பான்னு கேட்டால் பாவம் செய்கிறவன் நினைப்பான். பாவம் செய்து பாவத்துக்கு கண் திறக்கப்படும். அங்கே கண் திறக்கப்பட்டோன்னு போட்டு எதுக்கு கண் திறக்கப்பட்டது? பாவம் செய்யும்போது பாவத்துக்கு கண் திறக்கப்படும், பரிசுத்தத்துக்கு அந்த கண்கள் அடைக்கப்பட்டு விடும். நீங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் நாடும்போது தேவனுடைய காரியங்களை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படும், பாவத்தை பார்க்கக்கூடாதபடி உங்கள் கண்கள் மூடிக்கொள்ளும். இதான். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாவம் செய்த போது பாவமான காரியங்களை பார்க்கும்படி அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அவருடைய பார்வை நம்ம மேலே பற்றக்கூடாது,
பாவத்தில் இருக்கிறவன் அப்படித்தான் தன்னை ஒழித்து கொள்ள விரும்புவான். உடனே போய் மரங்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, மரத்துக்கு பின்னால ஆதாம் ஒளிந்திருக்கிறார், அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியாதா? ஒருவேளை மரத்துக்கு பின்னால தெரியலனா கூட அவர் ஏதேன் தோட்டத்திலான இருக்கணும். அப்ப கர்த்தர் ஏன் அதை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை கவனிக்கணும். ஆதாம் பாவம் செய்து விட்டான். இப்ப அவர்கள் காலத்துல அவர்களுக்கு தன் பாவத்தை அறிக்கை செய்கிறதுனால, அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுனால தான் இரக்கம் பெற முடியும் என்ற சத்தியம், வார்த்தை, உபதேசம் தெரியாதவங்களுக்கு. நம்ம பாவம் செஞ்சுட்டா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், அந்த பாவத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை நம்ம ஆமா செஞ்சிட்டேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், தெரியாதவங்களுக்கு. இப்ப கர்த்தர் அவங்களுக்கு தெரியாததுனால அவர்களுடைய வாயிலிருந்தே அந்த வார்த்தையை வர வைப்பதற்கு அவன் சொல்லணும். ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல. அது ஆதாமுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. இப்ப என்ன செய்யணும், அவனை தன் பாவத்தை அவன் வாயிலே சொல்ல வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் அவனிடத்தில் கேள்விகளை கேட்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? பேசாம அமைதியா இருந்துட்டானா பாவத்தை மறைக்கிறான் என்று அர்த்தம். இப்போ அவர் பதில் பேச வைக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இப்ப பாருங்க, தன் பாவத்தை ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். உண்மையில முதல்ல ஒரு பகுதி கன்ஃபஸ் பண்றான். இது நாள் வரைக்கும் நீர் வந்தீர், சந்தோஷமாக உம்மை எதிர்கொண்டேன். இன்னைக்கு நான் நிர்வாணமாய் இருப்பதாய் உணர்ந்து மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிட்டேன். முழு உண்மையை சொல்லல, ஆனால் இது உண்மை. நிர்வாணியா இருப்பதனால தான் ஒளித்து கொண்டார்கள். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபஸ் பண்ண வைக்கிறார் பாருங்க. ஒளித்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அதோட கூட நிறுத்தாம மறுபடியும் அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கிறார். என்ன கேள்வியை போடுறாரு? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆமான்னு சொல்லணும். இப்போ அவன் ஏன்னா கன்ஃபெஷன் பண்ணாதான் அவனுக்கு ஒரு மன்னிப்பையோ அல்லது அவனுக்கு வேற ஒரு சொல்யூஷனையோ கர்த்தர் கொடுக்க முடியும். ஒன்றும் சொல்லாம மறைத்து கொண்டு அப்படியே உள்ளே ஒளித்து கொண்டால் கர்த்தர் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்ப கர்த்தர் அவன் வாயிலிருந்தே கன்ஃபஸ் பண்ண வைக்கிறாரு பாருங்க. அடுத்தவர் சொல்றாரு, அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அவர்கள் செய்வதற்கு அங்கே வேற பாவம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது ஒரு பாவம் இருக்குது, வெறிக்கிறது ஒரு பாவம் இருக்குது, கொலை செய்கிறது ஒரு பாவம் இருக்குது, திருடுறது ஒரு பாவம் இருக்கிறது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்வதற்கு ஒன்னே ஒன்று தான் இருந்தது, அது விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனி. வேற எந்த பாவமும் அதில் இல்லை. இவங்க பாவம் செய்யணும்னா அதுதான் செய்யணும். அப்போ அது கர்த்தருக்கு தெரியாதா? நீ என்ன பாவம் பண்ணன்னு சொல்லி கேட்பதற்கு அந்த ஒரு பாவம் தானே இருக்கங்க. அப்ப ஏன் அதை கேட்டார் என்றால் அவன் இப்ப சொல்லணும். அப்பொழுது ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். இப்ப அந்த கன்ஃபெஷனுடைய அடுத்த பகுதிக்குள்ள வர்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்திரீ அதை புசித்து கொடுத்தாள், அடுத்து நானும் புசித்தேன். பார்த்தீங்களா, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அவனை கன்ஃபெஸ் பண்ண வைக்கிறாரு. அவனுடைய பாவத்தை அவருக்கு தெரியும். அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தால் தான் அவனுக்கு இந்த பாவ உணர்ச்சி வந்திருக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வேற எந்த பாவமும் இல்லையே, இது ஒன்று தானே. அப்போ ஏன் அவரிடத்துல கேட்டு அவனிடத்தில் பதில் வாங்குகிறார் என்றால் அவன் கன்ஃபஸ் பண்ணணும், அதை தன் பாவத்தை மறைக்கக்கூடாது, அவருடைய பார்வையிலே அவன் விழணும் என்று நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, இந்த ஸ்திரீயை நோக்கின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்க அந்த மரத்தில் இருந்து, மரத்துக்கு பின்னால் இருந்து இப்போ கர்த்தருக்கு முன்னால் வந்து நின்றுட்டாங்க. நின்று தான் கர்த்தர் கேட்குறாரு, அவங்க பதில் பேசுகிறாங்க அந்த மரத்துக்கு பின்னால் இருந்து. அதனால தான் ஸ்திரீயை நோக்கி, முதல்ல அவங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாரே, இப்போ பாருங்க அவங்கள பார்த்து பேசுகிறாரு. அவர்கள் மரத்தின் பின்னால் இருந்து வந்து கர்த்தருடைய பார்வைப்படுகிற இடத்துல நின்றார்கள். இப்போ தான் கர்த்தர் அவங்களை என்ன செய்ய வைக்கிறார்னா கன்ஃபஸ் பண்ண வைக்கிறார்.
தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்யும்போது நமக்குள்ளே ஒரு காரியம் நடந்திருக்க நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யலான்னு ஆரம்பித்து அவருக்கு முன்னால் நின்ன உடனே மறைக்கப்பட்ட எல்லா பாவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார், சொல்ல வைப்பார். நமக்கு மறந்தே போயிருக்கோம், அதை சொல்லு, இதை அறிக்கை செய்ய. எப்போ நீங்கள் அவர் பார்வையிலே படும்போது, ஆதாமும் ஏவாளும் மரத்தின் பின்னால் இருந்து கர்த்தருடைய பார்வையிலே வந்து நிற்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் அவர்களை வெளியே கூப்பிட்டார். எங்கே இருக்கிறாய், எனக்கு முன்னால் வா என்று சொன்னார். அப்போ முன்னால் வந்து நின்று அவர் பார்வைப்பட்ட உடனே அவர்களுக்கு என்ன செய்யணும் இப்ப என்று கர்த்தர் அவர்களை காப்பாற்ற விரும்பினார். இல்லாவிட்டால் கர்த்தர் சொன்ன கட்டளைப்படி அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் அந்த நாளிலே ஆதாம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும், ஏவாளும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இப்போ அவங்க பார்வையில் பட்ட உடனே இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆனால் இந்த கட்டளை அவர்களுக்கு சொல்லப்படவில்லை, தெரியாது. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவர்களை தானே அறிக்கை செய்ய வைக்கும்படி பேச்சை தூண்டுகிறார் அவரிடத்துல. ஸ்திரீயை பார்த்து நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்போ பாருங்க, ஸ்திரீ கன்ஃபஸ் பண்ணணும். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். காரணம் சர்ப்பந்தான், ஆனால் நான் ஒன்றும் பாவம் பண்ணாமல் இல்லை, நானும் புசித்தேன். கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டாரா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, கர்த்தர் சபித்த சம்பவம் அங்கே போட்டிருக்கு, உனக்கும் ஸ்திரீக்கும். அதற்கு பிறகு கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்றார். வேதத்தில் இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? ஆதாமை கர்த்தர் படைத்ததே ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு, பெறுவதற்கு. இப்போ பாவத்தை அவர்கள் அறிக்கை செய்யலை, பாவத்தோடு இருந்தாங்கன்னா அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே, அந்த நாளில் அவர்கள் செத்திருக்க வேண்டும். கர்த்தர் அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னால் அவர்களை சந்தித்து அவர்களை அறிக்கை செய்ய வைத்து அவர்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். ஜீவனை மாத்திரம் கூட்டி கொடுக்கறது இல்லை, அவன் இழந்த அழைப்பை, அவர் செத்து போயிருந்தா அன்னைக்கு சாயந்தரத்தோட அன்னைக்கு இரவோட அந்த ஒரு நாள் முடிகிறதுக்குள்ள ஆதாம் ஏவாள் மரித்திருந்தால் அவர்களை கொண்டு கர்த்தர் வச்சிருந்த ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க, அந்த நோக்கமே அடிபட்டு போயிருக்கும். அந்த நோக்கம் என்னவென்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆதாமை ஏன் படைத்தார் என்பதற்கு மல்கியா ஒரு காரணத்தை சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், யார்? ஆதாமை. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, ஆவிதான் கர்த்தரிடத்திலே பரிபூர்ணமாக இருக்கே, பின்னர் ஏன் ஒருவனை படைத்தார்? அதுக்கு பதில் சொல்றாரு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அவனை கர்த்தர் படைச்சது தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை அவர்கள் பெற வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்றார். நீங்கள் அப்படியே மல்டிபிள் ஆகணும், பலுகி பெருகுங்கள் என்றார். அதுதான் ஆதாமுக்கு கொடுத்த அழைப்பு. இப்போ அவன் செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுத்திருந்தா இந்த அழைப்பையும் அவன் இழந்திருக்கணும், தன் ஜீவனையும் அவர் இழந்திருக்கணும். ஆகவே கர்த்தர் அவனை காப்பாற்ற விரும்பி தன் பார்வைக்கு முன்னால் அவர் வந்து நின்ற போது கர்த்தர் பார்த்தார், இப்போ அவன் மேலே ஒரு கத்தி தொங்குது, இந்த நாள் முடியும் போது அவன் செத்துருவான். அவன் செய்த பாவம் அப்படி. அப்போ கர்த்தருடைய பார்வை அவன் மேலே பட்ட போது அவனுக்கு இரக்கம் செய்ய விரும்பினார். இவங்களை எப்படியாவது தப்பு வைக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? இப்போ பாருங்க, அவர்களை பாவ அறிக்கை செய்ய வைத்து இப்போ அவர்களுக்கு இழந்து போன அழைப்பை சொல்லுகிறார். உனக்கு குழந்தைகள் பிறக்கும், நீ அந்த குழந்தைகளை கர்ப்ப வேதனையோடு பெற்றுக்கொள்வாய்னா உங்களுக்கு இனி சந்ததி வரப்போகுது. ஆனால் அவங்க செய்த பாவத்துக்கு ஆக்சுவலாக செய்யணும்னா அன்னைக்கு 2 பேரும் செத்து இருக்கணும். ஆதாம் அன்றைக்கு மரித்திருக்கணும். இந்த கனியை புசிக்கும் அந்த நாளில் சாவாய். அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னால கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை கொண்டு வந்து விட்டார். இப்போ பாருங்க, இழக்க வேண்டிய அழைப்பை மறுபடியும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அவங்க செய்த பாவத்திற்கு
ஒரு சின்ன தண்டனை கொடுக்கப்பட்டால் கூட முழு தண்டனையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கல. அப்ப கர்த்தர் அவர்கள் பாவம் செய்த போது கர்த்தருக்கு முன்பாக வர பயந்து தன் பாவத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள். அவங்க மறைந்தது விருட்சம் மாத்திரம் இல்லை, பாவத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். என்னை கர்த்தர் பாத்திரக்கூடாது, இந்த பாவத்துக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டார்கள். அதனால்தான் கர்த்தர் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆதாம் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள வைக்கத்தான் அப்படி கேட்டார். இன்னைக்கும் நம்ம ஒருவேளை தவறு செய்தால் பாவத்துக்கு பின்னால் மாத்திரம் மறைஞ்சிடாதீங்க. கர்த்தருக்கு முன்னால் வரக்கூடாது, பாவத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிறோன்னு சொல்லி பாவத்துக்கு பின்னால் மறைந்து கொள்ளாதீர்கள். அந்த நாள் முடிவதற்குள்ளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் வெளியே வந்து கர்த்தருடைய பார்வை படுகிற இடத்துல நின்னா உங்களுக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் அந்த நாளில் மாத்திரம் அந்த நேரத்தை கடத்தி வெளியே வராமல் அப்படியே ஒளிஞ்சிருந்தாங்கன்னா அவர்கள் மேல் வருகிற தண்டனை அமர்ந்திருக்க மாட்டாது. அப்போ கர்த்தர் பாருங்க, புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றார். அதுக்கு முன்னால் அவர்களை காப்பாற்ற விரும்பி அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருந்த ஒரு பெரிய அழைப்பு இருக்கு பாருங்க. நீ தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவீர்கள் என்ற அந்த வார்த்தையை நிறைவேறுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு இழந்த அழைப்பை திரும்ப கொடுத்தார். ஆதாம் பாவம் செய்த அதே நாளிலே கர்த்தர் அவரை கொன்றிருக்க வேண்டும். அவன் பார்வையில் படாமல் இருந்தால் அதான் நடந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஆதாம் அதற்கு பின்பு 930 வருஷம் உயிரோடு இருந்தாராம். இந்த நாளில் மாத்திரம் கர்த்தருடைய பார்வையில் படாமல் இருந்திருந்தா இந்த 930 வருஷம் போச்சு. அது போகிறது மாத்திரம் இல்லை, இந்த 930 வருஷத்தில் தான் அவர் சந்ததிகளை பெற்றார். அவர் எல்லாமே தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றாரா என்று சொல்ல முடியாவிட்டால் கூட அவர் தேவ பக்தி உள்ள சந்ததி, சேத்து போன்றவர்கள் ஆதாமிடத்திலிருந்து பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு மறுபடியும் இழந்த அழைப்பு ரீகெயின் பண்ணப்பட்டு உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு வரவேண்டிய மரணம் தவிர்க்கப்பட்டது. அவர்கள் இழக்க வேண்டிய அழைப்பு திரும்ப கொடுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பாவத்துக்கு பின்னால் மறைந்திருந்தவர்கள் கர்த்தருடைய பார்வை படுகிற இடத்துல வந்து நின்னாங்க. ஆகவேதான் மறுபடியும் இந்த பூமி ஆதாமுடைய சந்ததியினால் நிரப்பப்படும்படி கர்த்தர் அவனுடைய வித்தை ஆசீர்வதித்தார். பாவத்தின் பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சகாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்பார் மனம் திரும்புவதற்கு. ஆதாமுக்கு வைத்திருந்த அந்த நாள் முடிகிறதுக்குள்ள, அந்த நாள் முடிந்தால், அந்த நாள் முடிந்து விட்டால் அவனுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தை சாபம் நிறைவேறிவிடும். அந்த நாளிலே சாவாய். அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாலே கர்த்தர் அவனை சந்தித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தவறுகள் இருந்தால் பாவத்துக்கு பின்னால் போய் மறைஞ்சிக்கிறாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை நேரம் முடிகிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய பார்வையில் வந்து நின்றுங்க. கர்த்தரிடத்தில் இவைகளை அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது இழந்ததை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் ஆதாமுடைய சரித்திரம் நமக்கு காட்டுகிற ஒரு உண்மை. வேதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைச்சிருந்தார் ஆதாம்னு சொன்னா கண்டிப்பா அவர் வாழ்வடைந்திருக்க மாட்டார். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ ஒருவேளை நம்ம தீமையில், பாவத்தில் எதுலையாவது உள்ளே போய் சிக்கி கொண்டிருக்கிறோம், பாவத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பாவம் கிரியை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு. அதுக்கு முன்னால நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே வந்து படணும். ஆதாமை கர்த்தர் கொண்டு வந்து தன் பார்வையிலே நிறுத்தி அவனை பாவத்தை ஒப்புக்கொள்ள வைத்து அவன் ஒப்புக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த பெரிய தண்டனையிலிருந்து ஒரு பெரிய விலக்கத்தை கொடுத்து 930 வருஷம் வாழவும், அவனுக்கு கொடுத்த அழைப்பின்படி அவன் ஒரு பெரிய சந்ததியை பெற்றெடுக்கவும் கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் இரக்கம் செய்தார். இயேசுவின் பார்வை படுகிற இடத்தில் நின்ற பேதுருவை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பேதுரு உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய பார்வையிலே அவர் நின்றார். எப்போ தெரியுமா? கர்த்தரை மறுதலிச்ச பிறகு ஆண்டவரோடு கூட அவர் ஊழியம் செய்தார், கடல்ல நடந்தார், அவருக்கு பக்கபலமாக இருந்தார். அந்த குழுவிலே கொஞ்சம் வயசான பெரியவர், அதனால் நல்ல மரியாதையோடு எல்லாரோடையும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அது வரைக்கும் சரிதான்.
கர்த்தர் தான் இந்த நாளிலே காட்டி கொடுக்கப்பட போகிறேன் என்று சொன்னபோது பேதுரு முந்தி கொண்டு சொன்னார், யார் உம்மை மறுதலித்தாலும் சரி, நான் மாத்திரம் உங்களை விட்டு போக மாட்டேன், செத்தாலும் உங்க கூட தான் சாவேன் என்று. கர்த்தர் அவனை திரும்பி பார்த்து சிரித்து, அவருக்கு தெரியும் இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்னு தெரியும், பேதுருவே, நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்னால என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்றார். அப்பவும் பேதுருக்கு அதை ஒப்புக்கொள்ள மனசில்ல. நான் உயிர் போனாலும் உங்களெல்லாம் மறுதலிக்க மாட்டேன், பக்கத்திலேருந்து உங்கள் அற்புதத்தை பார்த்துருக்கிறேன், வார்த்தையை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன் மனதிலே அவராய் நினைத்து கொண்டார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயேசுவை அந்த நாள் இரவிலே சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடிச்சு காவலர்கள் அவரை இழுத்து கொண்டு போகிறாங்க. இயேசுவோடு இருந்த 12 சீஷரும் செதறி ஓடி போகிறாங்க. அதில் ஒருவர் வஸ்திரத்து இல்லாமல் மேலே ஒரு பெரிய துப்பட்டாவை போட்டிருந்தார். அவர் ஒளிந்து ஓடினார். அவர் ஓடும்போது வீரர்கள் அவரை பிடிக்கும்போது அந்த துப்பட்டாவை விட்டுட்டு நிர்வாணமாய் ஓடி போனாராம். அந்த அளவுக்கு பயத்தோடு எல்லாரும் ஓடி போனாங்க. பேதுரு ஒளிந்து கொண்டார். இயேசுவை பிடித்து தனியாக இழுத்துட்டு போகிறாங்க. பேதுரு மறைந்து மறைந்து மரங்களுக்கு பின்னால் தூரத்திலே அவரை பின்பற்றி கொண்டே வந்தார். மற்றவங்களாம் காணாமலே போயிட்டாங்க. இவர் தூரத்தில் பின்பற்றி கொண்டே வந்தார். அவர் அரண்மனைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அவருக்கு. என்ன நடக்கும்னு பார்ப்போம், ஒருவேளை பொது மன்னிப்பு கிடைத்து விடுதலை அவர் கிடைக்குதா, வேற ஏதாவது தண்டனை கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் என்று அறிந்து கொள்வதற்காக, அதே நேரத்தில் இவங்களுடைய கண்ணையும் பற்றக்கூடாது, அதுக்காக மறைஞ்சு மறைஞ்சு தூரத்திலே கர்த்தரை பின்தொடர்ந்தான். யாரும் பார்த்துட்டாங்கன்னா தப்பாயிருமோன்னு. இன்னைக்கும் தூரத்திலே கர்த்தரை பின்தொடர்கிறவர்கள் இருக்கிறாங்க. வெளியே காமிச்சிக்கிறவே மாட்டாங்க. மறைந்து மற்றவர்கள் பார்வையிலே பட்டுட்டோம்னா, நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று தெரிந்து விட்டால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லி மறைவாக கர்த்தரை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. பேதுரு அதற்கு ஒரு முன்னுதாரணம். அவர் தான் முன்னோடினே சொல்லலாம். அவர் பின்னாலேயும் போகணும், ஆனால் யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. அப்போ தூரத்தில் பின்தொடர்ந்தார். அரண்மனை வாசலில் போய் உட்கார்ந்து அந்த இடத்துல நெருப்பு போட்டு, அது குளிர்காலமாக இருந்ததுனால நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கிறாங்க அரண்மனை முன்னால். இவர் அங்கே போய் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டே ஒரு கண்ணு உள்ளே என்ன நடக்குது, விசாரணை சங்கத்துக்குள்ளே அவர் இழுத்து கொண்டு போவது, விசாரிக்கப்படுவது எல்லாம் அவருக்கு தெரியுது. இப்போ அவர் என்ன செய்தார், அவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும், அங்கே நடக்கிறத நம்ம பார்க்கணும் என்று சொல்லி தான் தான் பார்வை படுகிற தூரத்தில் இந்த குளிர்காயிற இடத்துல வந்து உட்கார்ந்தார். இங்கிருந்து பார்த்தா நல்லா தெரியுது. மாத்திரம் இல்லை, இயேசு பார்த்தாலும் பேதுரு உட்கார்ந்துருக்கிற தெரியுது அவருக்கு, அவ்வளவு தூரத்தில். அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கும் போது விறகு சுள்ளிகளை கொண்டு வந்து பொறுக்கி போடுகிற ஒரு அம்மா பேதுரு பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கேட்டாங்க, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் அல்லவா? உன்னை நான் அங்கே பார்த்துருக்கிறேன் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அது வேற யாரையோ பார்த்துருப்பீங்க, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதே, நான் சும்மா குளிர்காயிற இடத்துல கூட்டத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அம்மாள் சரி இருக்குமோ, ஏன்னா அந்த யூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாடி வச்சு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒருவேளை இருக்குமோன்னு சந்தேகத்தோடு போயிட்டாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் வந்து இல்லை நீ அவர்களோடு இருந்தவன் தான் என்று சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்பொழுது மறுபடியும் இல்லை என்று மறுதலிக்கிறார். 3வது தடவை அதே மாதிரி கேட்டபோது அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் இயேசு சாபம் விடுறாரு. அவன் யாருன்னே தெரியாது, அப்படி இப்படி என்னென்ன சொன்னாரோ தெரியல, சபிச்சார். அவரை சபித்து சத்தியம் பண்ணினார். சத்தியம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி சேவல் 3 முறை கூவியது. இப்போ பாருங்க, சேவல் 3 முறை கூவினது. இவ்வளோ பெரிய கலைபரத்துக்கு நடுவில் சேவல் சத்தம் எப்படி ஒரு கேட்கும்? அந்த சேவல் சத்தம் மாத்திரம் அவரை உணர்த்துவிக்கவில்லை. ஏன்னா காலையில் அந்த நேரத்தில் சேவல் கூறுவது இயல்பு தான். அந்த சேவல் கூவும்போது கர்த்தர் உள்ளே இருக்கிறார் பாருங்க, அவர் நிமிர்ந்து பேதுருவை பார்த்தார். அந்த பார்வை மேலே பட்ட உடனே, சேவல் சத்தம் காதில் கேட்ட உடனே அவருக்கு ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோம் என்ற பாவ உணர்வடைந்து அவர் மன்னிப்பு பெறும்படிக்கு மனம் கசந்து அழுதான். வேதத்தில் அந்த இடத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா சுவிசேஷம்
22வது அதிகாரம் 54 வருகிறது. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பார்த்தீங்களா, தூரத்தில் பின் சென்றான். ஆசாரியனுடைய வீடு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை நான் அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பிறகு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன், நான் என்று கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை நான் அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஒரு பார்வைதான், அந்த சத்தம் கேட்குது, இல்லாட்டா அந்த சத்தத்தை கவனிச்சிருக்க மாட்டார். அந்த பார்வை பார்த்த உடனே விளங்கிருச்சு, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செய்தோம், எவ்வளோ பெரிய குற்றத்தை செய்தோம். உடனே நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, அப்பதான் கர்த்தர் சொன்னது ஞாபகத்துக்கே வருது. கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் படும்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்னவைகள் ஞாபகத்துக்கு வரும். நீங்க மறந்து போனதெல்லாம் நினைவுக்கு வரும். அதை நினைவு கூர்ந்து, சேவல் சத்தம், கர்த்தர் திரும்பி பார்க்கிறாரு, புரிஞ்சிருச்சு அவருக்கு, அவர் சொன்னது நடந்துருச்சே நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். நீங்க தவறே செய்தாலும், அவரை விட்டு தூரமாய் விலகி போனாலும் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவர் பார்வை படுகிற இடத்துல மாத்திரம் இருங்க. அந்த பார்வை உங்களை மறுபடியும் பாதுகாத்து கொள்ளும். அவர் விலகினது உண்மைதான், தூரத்தில் நடந்தது உண்மைதான், தூரமாகி விலகி போனது உண்மைதான், அவரை அறியேன் என்று சொல்லி சபித்ததும் சத்தியம் பண்ணது உண்மைதான். ஆனால் அவர் காப்பாற்றப்பட்ட ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பார்வை அவர் மேலே பட்டது. இதே பேதுரு பார்வைப்படாத இடத்துல இருந்திருந்தா சேவல் கூவுகிற சத்தம் கூட அவர் கேட்டிருக்காது. சேவல் என்ன இவங்க நடுவில் நின்னா கூச்சு, விடிகாலை நேரத்தில் எங்கேயோ தூரத்தில் கேட்கும் சத்தம். அந்த சத்தமெல்லாம் அவரை உணர்த்தி வைத்திருக்காது. அவர் செய்த காரியம் மறைந்திருந்து கூட பார்க்கல, அவர் கண் பார்வையில் இருந்தார். ஆக விலகி போன போது கூட, சபித்து சத்தியம் பண்ண போது கூட, பாவத்தில் பின்மாற்றத்தில் விழுந்து போன போது கூட அந்த பார்வை அவரை மறுபடியும் காப்பாற்றி விட்டது. கர்த்தர் பார்வைப்படாத இடத்துல ஓடிப்போன யூதாஸ் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை, அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியல. யூதாஸ் செய்த தவறும் பேதுரு செய்த தவறும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு மறுதலிச்சு சத்தியமே பண்ணிட்டாரே, ஒரே தவறு தான். ஆனால் பேதுரு கர்த்தருடைய பார்வையிலே நின்றார். யூதாஸ் தூரமா விலகி போய் ஆசாரியரிடத்துல போய் கர்த்தருடைய பார்வைப்படாத இடத்துல தன் பாவத்தை போய் அறிக்கை செய்தான். ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. இவர் இங்கே மனங்கசந்து அழுதார். இவர் மன்னிக்கப்பட்டார், அவர் செத்து போயிட்டார். கர்த்தருடைய பார்வை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பார்வை படுகிற இடத்துல நீங்கள் இருப்பது முக்கியம். ஒருவேளை நீங்க ஆவியில சோர்ந்து போனா கூட, கர்த்தரை முழுசா பின்பற்ற முடியாம போனா கூட, அவர் பார்வையிலே நீங்க எப்போ இருங்க. கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல பட்ட உடனே அது உங்களுக்குள்ள ஒரு மன மாற்றத்தை தந்துவிடும். மறுபடியும் உங்களுக்குள்ளே அந்த அழைப்பை புதுப்பிச்சிரும். அப்ப பேதுரு அந்த சம்பவம் மாத்திரம் நடக்கலைன்னா தன்னுடைய அழைப்பை முழுசா அவர் இழந்திருப்பார். அவர் அந்த இடத்துல போய் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட போது அவன் மனங்கசந்து அழுது தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு ஒப்புரவான போது மறுபடியும் தன்னுடைய அழைப்பை அவர் பெற்றுக்கொண்டார். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15, 16, 17 வசனம் சொல்லுகிறது. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, இயேசு மரித்து உயிர்த்த பிறகு, இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அவங்க எல்லாம் உட்கார்ந்து இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தோட பேசும்போது இவ பாருங்க, இவ்வளவு தவறு செய்தவன், பாவம் செய்தவன், என்னை அறியவே மாட்டேன் என்று சொல்லி மறுதலித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணவன், ஆனால் மனங்கசந்து அழுது அந்த பார்வையிலே சுகமடைந்த போது மறுபடியும் அவர் இழந்த அழைப்பை திரும்ப கொடுக்கிறார். கூட்டு சொல்றார், என்னில் அன்பு கூறுகிறாயான்னு கேட்கிறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீரே என்றான். அப்பொழுது அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். அந்த இழந்து போன அழைப்பு, இழந்து போன தரிசனம், இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த ஒரு மனம் திரும்புதலிலே பேதுரு பெற்றுக்கொண்டான். அந்த மனம் திரும்புதல் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய பார்வை. அப்போ நீங்கள் கர்த்தருடைய பார்வைப்படுகிற இடத்தை மாத்திரம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பாவத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு விடாதீர்கள். பாவம் கர்த்தருடைய முகத்தை மறைக்குதுன்னு தெரிஞ்சா உடனே அதை விட்டு வெளியே வருவதற்கு வழி தேடுங்க. பாவத்துக்கு பின்னால போய் மறைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கிருபையும் தயவும் கிடையாமல் போய் யூதாசுக்கு சம்பவித்த மாதிரி மன்னிப்பே கிடைக்காமல் போகிற ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில நடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது காரியம் பாருங்க, இயேசுவின் பார்வையை தன் பக்கம் திருப்பின மனுஷன். அவர் பார்க்கல, ஆனா இவன் என்ன செஞ்சான், அவர் பார்த்துட்டா போதுமையா, எனக்கு என் பிரச்சனை தீந்துரும். அவர் பார்வைப்படுகிற இடத்துல இருக்கிறோம். இவன் என்ன செய்தான்னா அவரை பார்க்க வச்சான் தன்னை. அந்த பார்வை தன் பக்கத்தில் திருப்பினான். எப்படி திருப்பினான் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி 46லேருந்து சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர்கள்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் குமாரனாகிய பர்திமேயு என்பவன் ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரன். இயேசு இப்ப பார்க்கல, அது கூட்டம் போகுது, என்னையா சத்தம் அப்படின்னு கேட்குறான் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்ட. அவங்க சொல்றாங்க, இயேசு அந்த வழியா வர்றாரப்பா, குஷ்டரோகிகளை குணமாக்கினவர், அற்புதம் செய்தவர், பிசாசுகளை துரத்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான். ஓ, அந்த இயேசு வருகிறாரா? அவர் என்னை பார்க்கிறாரா? பார்க்கல, அவரை பார்க்க வைப்போம். அவர் பார்வை என் மேலே பட்டுச்சுன்னா என் பிரச்சனை போயிடும். அவர் வருகிறார் என்று தெரிஞ்ச உடனே நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். உடனே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லலாம், ஏய் எவ்வளோ பெரிய போதர் வந்துட்டு இருக்கா, நீ பாட்டு கத்துற, அநாகரிகம் பிடிச்ச மாதிரி, இந்தா காசு வாங்கிக்க, அமைதியாக இருக்கணும், பேசாமல் இருக்கணும் என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். அவனை பேசாமல் இருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். அவனும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா தொலைஞ்சோம், நம்ம சாகிற வரைக்கும் இனிமே குருடனாய்த்தான் இருக்கணும், இனிமே பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும். அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பார்வை மாத்திரம் என் மேல பட்டுருச்சுன்னா நான் கண்டிப்பாய் சுகமடைய வாய்ப்பு இருக்கு. அந்த பார்வையை என் பக்கம் திருப்பணும். இப்ப என்ன செய்தான், அவனை அதட்டின போது அவன் முன்னிலும் அதிகமாக சப்தமிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு பெரிய சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து, இயேசு இவ்வளோ பெரிய கூக்குச்சல் சத்தம் கேட்டோன்னு திரும்பி அவனை பார்த்துட்டார். அவன் கையை உயர்த்திட்டு கத்துறான். அவர் எங்கே இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியாது. அவர் வர்ற சத்தத்தை கேட்டு கையை உயர்த்திட்டு தாவீதின் குமாரன் இயேசு பார்த்துட்டார். இப்போ இயேசு நின்று அவனை அழைத்து அவனை தன் அருகிலே வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே இந்த ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு குருட்டு பிச்சைக்காரன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்னா யாரும் பிச்சை போட மாட்டாங்க, அதுக்குன்னு சில ட்ரெஸ் இருக்கு. ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருவர் ரொம்ப எளிய நிலைமையில ரோட்டோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு வயதான பெரியவருக்கு நல்ல உடைகள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தார். அடுத்த வாரம் அதே பக்கத்தில் போக பார்த்தா அதே பழைய துணியை போட்டிருக்கிறார் இந்த ஆள்.
உடனே அழைத்து கேட்டார், தாத்தா நான் தான் உங்களுக்கு நல்ல துணி வாங்கி கொடுத்தேனே, ஏன் அதை போடாமல் இதை போட்டு மறுபடியும் அந்த அழுக்கு கிழிஞ்சதை போட்டிருக்கீங்கன்னு கேட்டார். நான் கொடுத்தது ஒருவேளை வித்துட்டீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், தம்பி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு பிச்சை கேட்டால் வேணா பிச்சை போடுவான் ஐயா, அந்த பிச்சை வாங்குறதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, அது போட்டால் தானே கொடுப்பான்னு. அது மாதிரி இவன் வைத்திருந்த வஸ்திரம் அவர் கூப்பிட்டாருன்னு சொன்னோன்னே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்களேன். இனி இந்த துணி பயன்படாது, இனி நான் பிச்சை எடுக்க போகிறதில்லை, மற்றவர்களைப் போல மாறப்போகிறேன். அந்த வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். ஒரு குருடன் என்னையா கேட்பான்? ஏன் இயேசு இப்படி கேட்கணும்? ஆதாமுக்கு சொன்ன அதே காரியம்தான். நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும், நீங்கள் சொல்லணும். உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும். இவன் கேட்கல, வந்து நின்று அந்த பிரமிப்பில் அப்படி நின்றுட்டு இருக்கிறான். இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற? அவருக்கு தெரியாதா? ஒரு குருடன் வந்து கேட்டால் என்ன கேட்பான்னு தெரியாதா? அதுவும் தன்னிடத்தில் கேட்டால் என்ன கேட்பான்னு தெரியாதா? மனிதரிடத்தில் கேட்டால் பிச்சை கேட்பான், என்கிட்ட கேட்டால் கண்ணை கேட்பான். அப்போ ஏன் கேட்கிறார்? அவனை சொல்ல வைக்கிறாரு, கேளுங்கள் அப்போது நான் உங்களுக்கு தருவேன். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வீட்டுக்கு ஓடிரல, இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவோடு கூட கடந்து போனான். அப்போ பாருங்க, அவருடைய பார்வை நம்ம மேலே படும்படிக்கு அவருடைய கவனத்தை திருப்பினான். கர்த்தருடைய பார்வை படுகிற இடத்துல இருங்க. கர்த்தருடைய பார்வையை உங்க பக்கம் திருப்புங்க. கர்த்தர் பார்வை உங்க மேல பட்டுச்சுனாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். கர்த்தர் உங்களை பார்த்துட்டார்னாலே, நீங்கள் கர்த்தர் பார்க்கக்கூடாத இடத்தில் இருந்து கொண்டு, ஏன் எனக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்யல, ஏன் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஒன்று பாவத்தின் பின்னால் மறைந்திருக்கலாம், அல்லது கர்த்தர் பார்க்கக்கூடாத இடத்துல நீங்கள் ஒளிந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவை அவருக்கு அறிவிக்காதபடிக்கு நீங்கள் தூரத்தில் எங்கேயாவது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். கர்த்தருடைய பார்வை உங்க மேல படணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை குறித்து நீங்கள் யோசித்து செயல்படும். பார்வை பற்றுச்சுன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களுடைய குறைவை நிறைவாய் மாற்றி விடுவார். யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே படுகிறார்கள்? யார் யார் மேல கர்த்தருடைய பார்வை விழும்? பாவம் செய்கிறவர்கள் மேல அவருடைய பார்வை விழவில்லை. பாவத்தின் பின்னால் மறைந்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய பார்வை விழவில்லை. துன்மார்க்கம் பண்ணுகிறவர் மேல விழவில்லை. ஆனால் கர்த்தருடைய பார்வை யார் மேலெல்லாம் விடுகிறது என்று வேதத்தில் சில காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை வேகமாக உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நமக்கு அதிக நேரம் இல்லாததுனால நீங்கள் அவைகள் ஒவ்வொன்றையும் தியானித்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் கர்த்தருடைய பார்வையிலே படுவாங்க? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் கர்த்தருடைய பார்வையிலே படுகிறான். வேதம் அது சொல்லுது. சும்மா பைபிள் வாசிக்கிறது இல்லை, வசனத்தை எடுத்து பேசுறது இல்லை, பிரசங்கிக்கிறது இல்லை. அந்த வசனத்தை கேட்கும்போது நடுங்கணும். அவன் மேல் கர்த்தருடைய பார்வை படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்கிறார். அப்போ கர்த்தருடைய பார்வை உங்க மேல விழணும்னா நீங்க வசனத்துக்கு பயப்படணும், அந்த வசனத்தை நிறைவேற்றணும், அந்த வசனத்தின்படி வாழணும், அந்த வசனம் எனக்கு கட்டளையிடுகிற காரியங்களை செய்யணும்னு அந்த வசனத்தை குறித்து நீங்க கவலைப்படணும், பயப்படணும். என் வசனத்தை கேட்கும்போது நடுங்குகிறவனை உற்று பார்ப்பேன். மற்றொரு மாதிரி ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி படிக்காம, இதை எங்கோ எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்று வாசிக்காம, ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்காம, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது பயப்படுறான். இது கடவுளுடைய வார்த்தை அல்லவா என்று. வித்தியாசமான ஆளா இருக்கிறானே, கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறான். இதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில வசனத்துக்கு பயந்தா கண்டிப்பா கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல படும். கர்த்தருடைய பார்வை பட்டால் இழந்தது திரும்ப கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், விழுந்தவன் எழுந்திருப்பான், அவனுக்கு வேண்டிய அவனுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும். ஆதாமை நினைச்சுக்கங்க.
பேதுருவை நினைச்சுக்கங்க, குருடனாகிய பர்திமேவை நினைச்சுக்கங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போ கர்த்தருடைய பார்வை படணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். மேட்டிமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பு. மேட்டிமை எதனால் வரும்னே சொல்ல முடியாது. ஊழியத்தில் கூட மேட்டிமை வருது. பாருங்க, என்னை விட யாரும் இல்லை, நான் தான் பெரிய பரிசுத்தவான், நீதிமான், நான் செய்கிற எவ்வளோ பெரிய ஊழியம்னு மேட்டிமை வருது. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இதுதான் ரகசியம். சங்கீத புஸ்தகம் 138 அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்தே அறிகிறார். அவன் மேட்டிமை உள்ளவன், அவன் அப்படி போய் சொல்லிரு. தாழ்மை உள்ளவனை கர்த்தருடைய பார்வை நோக்கி பார்க்கிறது. மூணாவது காரியம் பாருங்க, தேவனை தேடும் உணர்வு உள்ளவனை கர்த்தர் பார்க்கிறார். எப்படியாவது கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, சும்மா வருவாங்க, 2 வசனம் படிப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, உடனே ஊழியம் செய்யணும், எல்லாரும் நீ புகழணும், பொன்னாட போத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவனை அறிவதை அதோடு நிறுத்திக்கிடுவாங்க. நம்ம தான் வந்துட்டோம், கர்த்தரே இயேசுவே கர்த்தர்னு சொல்லி விசுவாசிச்சிட்டோம், ஞானஸ்தானம் பெற்று விட்டோம், சபையில் இருக்கிறோம், ஊழியக்காரனாக வந்துட்டோம், போதும்னு. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடும் உணர்வு உள்ளவன். அந்த தேடுதல் உள்ளிருந்து போயிட்டே இருக்கணும். கர்த்தருடைய காரியம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சத்தியம், தேவனுடைய கிரியைகள், இவைகளை தேடிக்கொண்டே இருக்கணும். அப்போ தேட தேட நமக்கு ஞானம் பெருகும். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த தேடுதல் உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சிச்சுன்னா உங்கள் வளர்ச்சி நின்றுவிடும். தேடிக்கிட்டே இருக்கணும் கர்த்தரை. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடும் உணர்வுள்ளவன். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக தேடுறதில்லை, ஊழியம் செய்கிறதுக்காக தேடுறதில்லை, நான் உண்மையிலே அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை நாடி தேடுகிறேன். தேடுகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். சங்கீத புஸ்தகம் 14:2 சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். என்னை தேடுறவன் யாராவது இருக்கிறானா, அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அடுத்து 4வது காரியம் பாருங்க, நீதிமான்களை, நீதியாக நடக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே படுகிறவர்கள். ஆதியாம புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்போ ஒருவன் நீதிமானா இருந்தா, நீதியான காரியங்களை நிறைவேற்றினா, கர்த்தருடைய நீதியை தேடினால் கர்த்தர் அவனை பார்க்கிறார். எவ்வளோ ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. ஒரு வெறும் 8 பேர் அவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவிலே கர்த்தர் அவர்களை பார்த்ததின், அவர் பார்வை அவர்கள் மேல் திரும்பினதின் காரணம், அவர்கள் நீதியோடு நேர்மையோடு அந்த பாவத்துக்கு உடன்படாம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அப்போ கர்த்தருடைய பார்வை அவர்கள் மேலே பட்டது. அவருடைய கண்களிலே அந்த குடும்பத்துக்கு கிருபை கிடைத்தது. உலகம் முழுசும் அழிஞ்ச போதிலும் அந்த 8 பேர் கொண்ட குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறவனை, ஜெபிக்கிறவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லப்படுது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசையாவிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், போய் சொல்லிட்டு அவனுக்கு வியாதியில் படுத்திருக்கிறான், போய் பாரு, நீ ஏறின கட்டிலேருந்து இறங்க மாட்ட, செத்துருவ, ஒரு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு, உன் வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லுன்னு சொன்ன. இவர் போய் நேரம் அவனே பயந்துட்டு கிடக்கிறான் படுக்கையில். நான் உயிர் பிழைப்பேனா? ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏறின படுக்கையிலிருந்து இறங்க மாட்ட, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு அவ்வளோதான் சொல்லிட்டு இவர் வெளியே போயிட்டார். அவர் கத்தி அழுது சுவர்புறமாக திரும்பி அழுது, ஐயோ நான் சாக மாட்டேன்னு கதறான். முற்றத்தின் நடுவிலே போய் கொண்டிருந்த போது அவனோட அழுக சத்தம் உள்ள அப்படியே கண்ணீர் விட்டு, ஐயோ நான் எப்படி ஆண்டவரை மறிப்பேன் என்று சொல்லி அவன் அழுது மன்றாடி கொண்டிருக்கிறான். இந்த முற்றத்தை தாண்டி ஏசாயா போகும்போது கர்த்தர் மறுபடியும் ஏசாயை கூப்பிட்டு பேசுகிறார். நீ மறுபடியும் உள்ள திரும்பி போ, அவன்கிட்ட போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை நான் பார்த்தேன், கேட்டேன், உன்னுடைய முகத்தை பார்த்தேன், உன் கண்ணீரை நான் கண்டேன்,
உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தேன். உன்னுடைய ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். அப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது. வேதம் சொல்லுது பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்ப ஜெபம் பண்றவன் கண்ணீர் விட்டு கதறி உள் மனசோட மனதின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறவனை கர்த்தர் பார்க்கிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்ப யார் யாரை கர்த்தர் பார்க்கிறாராம்? வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் பார்க்கிறார், தாழ்மையுள்ளவனை கர்த்தர் பார்க்கிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். சிலரை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தேடுவாங்க, கொஞ்ச நாள் ஆனவுடனே கர்த்தரை தேடுவதை மறந்து விடுவார்கள். தங்களுக்கு கிடைத்த ஒரு ஊழியத்திலேயோ அல்லது காரியத்திலேயோ அப்படியே திருப்தி ஆயிடுவாங்க. நாம் கடைசி பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கணும். தேடுகிற உணர்வுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார், நீதிமான்களை பார்க்கிறார், விண்ணப்பிக்கிறவர்களை, கண்ணீரோடு கதறி புலம்புகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வை மாத்திரம் மேலே பட்டுட்டா, கர்த்தருடைய பார்வை படுகிற இடத்துல எப்பொழுதும் நீங்கள் இருந்து விட்டால், என்ன தேவை பிரச்சனை வந்தாலும், ஒருவேளை நம்ம இடறி விழுந்தாலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து தூக்குகிறார். கர்த்தர் மறுபடியும் ஒரு புது சந்தர்ப்பத்தை தருகிறார். நம்முடைய குறைகளை பர்திமேயுக்கு நிறைவாக்கினதை போல நிறைவாக்குகிறார். கர்த்தருடைய பார்வையில் எப்பொழுதும் இருங்க. கர்த்தருடைய பார்வையை மறைக்கிற பாவத்துக்கு பின்னால் போய் மறைஞ்சிக்கிறாதீங்க. ஒருவேளை மறைந்திருந்தால் கூட இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு வெளியே வந்து கர்த்தருக்கு முன்னால் நில்லுங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பார்வையில் படுகிற இடத்திலே நாங்கள் நிற்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். பாவத்தின் பின்னால் மறைந்து கொண்ட ஆதாமை உம்முடைய பார்வைக்கு முன்னாலே கொண்டு வந்து, மரித்திருக்க வேண்டியவனுக்கு மறுபடியும் வாழ்க்கையையும், தன்னுடைய அழைப்பை இழக்க வேண்டியவனுக்கு மறுபடியும் அந்த அழைப்பையும் நீர் திரும்ப கொடுத்ததைப் போல, ஆண்டவரே, உம்முடைய பார்வையை மறைக்கிற எந்த மரத்தின் பின்னால் இருந்தோ, எந்த பாவத்தின் பின்னால் இருந்தோ நாங்கள் மறைந்து கொள்ளாமல் கர்த்தருடைய பார்வை நோக்கி கடந்து வர உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களில் யாராவது பாவத்தின் பின்னால் மறைந்திருந்து கர்த்தர் பார்வைப்படாத தூரத்தில் இருந்தா, கர்த்தராகிய தேவன் அவர்களோட இப்பொழுது பேசும்படிக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு மறுபடியும் இழந்த வாய்ப்புகளை, இழந்த சந்தர்ப்பங்களை, இழந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்தருளும். பாவத்திற்குண்டான தண்டனை வருவதற்கு முன்னால, பாவம் தன்னுடைய கிரியையை துவங்குவதற்கு முன்னால, அந்த கால அளவுக்கு முன்பாக ஆதாம் காப்பாற்றப்பட்டதை போல உம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட நான் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை கர்த்தரை பின்பற்ற முடியாம எங்களுடைய சுற்றுப்புறம் சூழ்நிலையில் நிமித்தம் நாங்கள் பட்டும்படாம தூரத்திலே பேதுருவை போல பின்பற்றினா கூட, உம்முடைய பார்வையிலே நாங்கள் படுகிற இடத்திலே இருந்து கர்த்தருடைய பார்வை படத்தக்கதாக நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களுடைய பாவங்களை உணர்த்தி காண்பித்து நாங்கள் அவைகளிலிருந்து வெளியே வரவும், கர்த்தருடைய அழைப்பையும், கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற பெரிய ஊழியத்தையும், தரிசனத்தையும், ஆசீர்வாதத்தையும், நன்மையும் பேதுரு பெற்றுக்கொண்டதை போல பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். யூதாசை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. யூதாஸ் உம்முடைய கண் பார்வைக்கு தெரியாம போய், பார்வைப்படாத இடத்துல தன் பாவத்தை அறிக்கை செய்து அவன் அழுத போது கூட அவன் மன்னிக்கப்பட முடியாம போயிருச்சே. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று தன் பாவத்தை சொன்ன போது கூட உங்க பார்வையில் இதை சொல்லாம பார்வைக்கு தூரமான இடத்துல போய் சொன்னதுனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு போய்விட்டதே. அப்படிப்பட்ட ஆபத்துகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடாதபடி கர்த்தர் எங்களை காக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் கிரியை செய்தருளும். கர்த்தருடைய பார்வை திருப்பின தன் பக்கத்திலே தன் பார்வை விழ வேண்டும் என்று உம்மை நோக்கி உரத்த சத்தமாய் அழைத்த அந்த திமேயுவின் குமாரன் அந்த பர்திமேயுவை போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கவனத்தை எங்கள் பக்கத்தில் ஈர்க்கத்தக்கதாக ஜெபிக்கவும், திறப்பிலே நிற்கவும், கண்ணீர் வடிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் நடுங்குகிற சுபாவத்தை எங்களுக்குள்ளே தாரும்.
நீதிமான்கள் மேல் கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறேன். நாங்கள் நீதியை செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களை பலப்படுத்தி அருளும். விண்ணப்பத்தை பார்க்கிறீர், கண்ணீரை நீர் காண்கிறீர் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய பாதத்திலே பாரத்தோடு மன்றாடுகிறவர்களாகவும் மாற உதவி செய்தருளும். இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை தங்குவதாக, கர்த்தருடைய இரக்கம் தங்குவதாக. தொடர்ந்தவர்களை ஆசீர்வதியும். வருகிற வாரத்தை நன்மையினால் முடிசூட்டும். உடைய பிள்ளைகளை பராமரித்து பாதுகாத்து கொள்ளும். சகல துதி கனம் வல்லமையும் கர்த்தராகிய தேவனே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.